ஹே ஜுனு, நான் தான் வயசுல பெரியவன், ஜாகிங்லாம் போயிட்டு இருக்கேன். நீ எதுக்காக இந்த சின்ன வயசுல ஜாகிங்லாம் போயிட்டு இருக்க? சித்தப்பா, எப்பயோ 15 வருஷத்துக்கு அப்புறம் வேலை பார்க்க போறதுக்காக நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம இப்பையில இருந்தே படிச்சாதான் அந்த வயசுல நல்ல வேலை கிடைக்கும். இதுவும் அதே மாதிரிதான். இப்பையில இருந்தே பாடியை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாதான் பெரியவன் ஆனதும் ஹெல்த்தியா இருக்க முடியும். ஆமா, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? உன்னை அந்த ஆண்டவன் எந்த மெட்டீரியலை வச்சு தயாரிச்சிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? ஏன்னா இந்த சின்ன மூளையில இவ்வளோ பெரிய பெரிய தாட்ஸ் எல்லாம் எப்படிடா வருதுன்னு நான் ஷாக் ஆகி போயிருக்கேன். சரி சரி, நீங்க அப்புறமேட்டு ஷாக் ஆவுங்க. வாங்க இன்னொரு ரவுண்டு போயிட்டு வரலாம். டேய், இதுக்கு மேல என்னால முடியாது. நான் கூல் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ வேணும்னா இன்னொரு ரவுண்ட் ஓடிட்டு வா. சரி. என்ன இவன், நான் எதை செஞ்சாலும் அதே செஞ்சுக்கிட்டு இருக்கான். எதிர்பாராம பண்ணிட்டு இருக்கானா இல்ல வேணும்னே பண்ணிட்டு இருக்கானா? இவன் கண்டிப்பா என்னதான் இமிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். என் சொண்டு விரல் ஹைட்டு கூட இல்ல, இவன் என்ன இமிட்டேட் பண்ணிட்டு இருக்கானா? ஏய் ஏய், உன்னதான். என் பேரு ஏஓய் கிடையாது, ஜுன்னு. பேரை சொல்லி கூப்பிடுங்க, அப்பதான் பதில் சொல்லுவேன். ஹலோ மிஸ்டர் ஜுன்னு. சொல்லுங்க மிஸ்டர் லக்கியோடைய டாடி. என்னைய இமிட்டேட் பண்ணிட்டு இருக்க? உங்களை இமிட்டேட் பண்றதுக்கு நீங்க என்ன சினிமா ஸ்டாரா இல்லனா பெரிய பாப் ஸ்டாரா? ஆஃப்டர் ஆல் லக்கியோடைய ஃபாதர். அதுவும் இல்லாம உங்களை பார்த்து இமிட்டேட் பண்ற அளவுக்கு என்ன இருக்கு? உங்க வாக்கிங்லயும் ஸ்டைல் இல்ல, நீங்க பேசுற ஸ்லாங் கூட எனக்கு பிடிக்காது. நானே எப்படியாவது படத்துல நடிக்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உங்கள மாதிரி ஆளுங்களை நான் கண்டிப்பா இமிட்டேட் பண்ண மாட்டேன். ஆக்சுவலா உனக்கு பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னே தெரியாதா? ஆக்சுவலா உங்களுக்கு சின்ன பசங்க கூட எப்படி பேசணும் தெரியாதா? இப்படி வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேசினா என்ன பெரிய ஹீரோ ஆயிடலாம் நினைக்கிறியா? சின்ன பசங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசினா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. டாய், என்னடா தம்மா தூண்டு இருக்க? உனக்கு என்னடா அவ்வளவு திமிரு? திமிரு இருக்கணும்னா ஒரு மனுஷனுக்கு சைஸே தேவையில்ல சார். அத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டேய் உன்ன. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பண்றீங்க சார்? சின்ன பையனோட என்ன பிரச்சனை? ஆண்டி, காலையில எழுந்து உங்களுக்கு மேகசின் படிக்கிற அளவுக்கு டைம் இருக்கு. ஆனா என் மேரேஜ பத்தி யோசிக்க மட்டும் உங்களுக்கு டைமே இல்லல. எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரணும்ல மனிஷா. கரெக்ட் தான் ஆண்டி. எந்த விஷயம் செய்யணும்னாலும் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், மிஞ்சி போனா 1 வருஷம் எடுத்துப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா என் வாழ்க்கையில மட்டும் வருஷம் நாட்கள் மெழுகுவத்தி மாதிரி கரைஞ்சுக்கிட்டே இருக்கே தவிர என் பிரச்சனைக்கு மட்டும் தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மித்ராவும் தயாரா இருக்கணும்ல. தங்கமாவே இருந்தாலும் அதையும் பாலிஷ் பண்ணாத மின்னும் ஆண்டி. அதுவே மண்ல போட்டா அது மின்னாது. இப்ப மித்ரா களிமண்ண மாதிரி இருந்துட்டு இருக்கான். அவன் மனசுல காதல வர வைக்கிறதும் கல்யாணத்து மேல ஆசைய வர வைக்கிறதும் என்னால முடியல ஆண்டி. நீங்க தான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஒண்ணு கெஞ்சுறீங்களோ இல்ல பயமுறுத்துறீங்களோ அது உங்க விருப்பம். ஆனா எனக்கும் மித்ராக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைங்க. சரி, இத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். அக்கா, நம்ம எல்லாத்தையும் பார்த்து அனுபவப்பட்ட வயசு. ஆனா மனிஷா
இன்னும் அவளுடைய வாழ்க்கையவே வாழ ஆரம்பிக்கல. மித்ராக்காக மனிஷா தினம் தினம் அவனையே நினைச்சு காத்துட்டு இருக்கா. அவளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. வாழ்க்கை பூரா மித்ராக்காக எதிர்பார்த்தே போயிடும் போல இருக்கு. ஒரு தடவை மனிஷாவை பத்தி கொஞ்சம் சீரியஸா யோசிச்சு பாருங்கக்கா. ஆன்ட்டி, மித்ரா ஜாகிங்க முடிச்சுட்டு இப்ப வருவான்ல, நல்ல மூட்ல இருப்பான். ப்ளீஸ் நீங்க அவன்கிட்ட கொஞ்சம் பேசுறீங்களா? பார்த்தல்ல மனிஷா, அவன் மூடு எப்ப நல்லா இருக்கும் எப்ப நல்லா இருக்காதுன்னு எங்களுக்கே புரிய மாட்டேங்குது. உன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு அவன் எங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல. அவன் ஃப்ரீயா இருக்கும்போது உன் கல்யாணத்தை பத்தி பேசுறேன். என்னம்மா ஆன்ட்டி, என் வாழ்க்கை என் எதிர்காலம் எல்லாம் இப்ப உங்க கையில தான் இருக்கு. நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணுமா, இல்லனா வாழ்க்கை முழுக்க இப்படியே பிரம்மச்சாரியாவே இருக்கணுமான்றத நீங்க எடுக்க போற முடிவுல தான் தெரியும் ஆன்ட்டி. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். 100 வருஷம் நல்லா இருப்பப்பா. நல்லா படிக்கணும், சரியா? ம். லக்ஷ்மி, இவங்கிட்ட யாரும் சொல்லாமலேயே எவ்வளவு நல்ல குணம் இருக்கு பாரு. இவன் ஸ்ரீராமரோட சின்ன வயசு மாதிரியே இருக்கான். இவன் வளர்ந்தான்னா ரொம்ப பெரிய ஆளா வருவான். தேங்க்யூ பாட்டி. குட் மார்னிங் சித்தப்பா. ஏய், காட் பிளஸ் யூடா ஜனு. தேங்க்யூ. தம்பி, நீ எதுக்குப்பா என் காலில் போய் விழுற? ஏன் தாத்தா, நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க கூடாதா? நீங்களும் பெரியவர் தானே. எல்லாரும் பொண்ணுங்களுக்காக காலேஜ் வாசல்ல வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் நான் இந்த ஸ்கூல் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாராவது என்னை பார்த்தாங்கன்னா நான் ஸ்கூல் பசங்களை தூக்கிட்டு போகிறவங்க மாதிரி நினச்சிப்பாங்க. ஜானு, ஒரு நிமிஷம். என்ன ஜானு, என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரியே போற. சொந்தக்காரனை கூட யாரோ ஒருத்தனை பார்க்குற மாதிரி கண்டுக்காம போற. சொந்தக்காரனா? எந்த விதத்துல நீ எனக்கு சொந்தம்? அப்படி நீயும் நானும் ஏதாவது ஒரு வகையில சொந்தமா இருக்கோம்னா அது என்னோட அக்காவால தான்.